வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று கனரா பேங்க்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அது படித்ததும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னடா இது உண்மையான செய்தி தானா இல்லை கற்பனையா, நானே கற்பனை பண்ணிவிட்டு பார்க்குறேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன செய்தி அது? மினிமம் பேலன்ஸ் பற்றிய ஒரு செய்தி அது. அது என்ன செய்தி, அதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்ற முழு விவரத்தையே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று கனரா பேங்க் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்துச்சு. அது எது சம்மந்தமானதுன்னா மினிமம் பேலன்ஸ் சம்மந்தமானது. இப்போது ஒவ்வொரு பேங்க்கும் மினிமம் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. கனரா பேங்க் ஒரு மினிமம் பேலன்ஸ், இந்தியன் பேங்க் ஒரு மினிமம் பேலன்ஸு, யூனியன் பேங்க் ஒரு மினிமம் பேலன்ஸ், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேயும் இன்னொன்று என்னென்னா, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மினிமம் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்கும், சிட்டியில் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கும், அது ஒரு அமௌண்ட் இருக்கும், ரூரலில் அது ஒரு அமௌண்ட் இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. தப்பி நம்ம அந்த மினிமம் பேலன்ஸ் எடுத்துட்டோம்னா சார்ஜ் பண்ணிடுவாங்க. திரும்பி அடடா குறைஞ்சிருக்குமே, 100 ரூபா நம்ம அன்றைக்கி மினிமம் பேலன்ஸை எடுத்தோமே, அதில் நம்ம 100 ரூபா போடலான்னு போட்டோன்னு வச்சுங்க, அப்பயும் அவங்க பணம் எடுப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம 100 ரூபா எடுத்தோம் இல்லையா, அப்போ மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும், அதனால் அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம 100 ரூபா மட்டும் போட்டால் மறுபடியும் மினிமம் பேலன்ஸு குறைஞ்சிருக்கும், மறுபடியும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம மறுபடியும் பணம் போடணும், மறுபடியும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, மக்களுக்கு பெரிய தலைவலியாகவும் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த மினிமம் பேலன்ஸை பற்றி ஒரு பயம் மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. மினிமம் பேலன்ஸ் இருக்கும், மினிமம் பேலன்ஸ் இருக்கா, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பயத்தை இப்போ கனரா பேங்க்கு போக்கியிருக்கு. இதுக்காக அவங்க புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இனிமேல் மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை. கனரா பேங்கை பொறுத்தவரை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. மெயின்டைன் பண்ணலைனாலும் அவங்க மினிமம் பேலன்ஸ் சார்ஜை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப மிக 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 சந்தோஷமான ஒரு செய்தி. ஸோ இனிமேல் கனரா பேங்க்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் பண்ணாது, மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. மக்கள் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமான செய்தி இது. இதை ஃபாலோ பண்ணி, கனரா பேங்க்கை ஃபாலோ பண்ணி மற்ற பேங்க்கும், மற்ற நேஷனலைஸ் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்குங்களும் இது மாதிரி இந்த மினிமம் பேலன்ஸை அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையோ, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னா சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதையோ அவங்களும் தவிர்த்துட்டா, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இது மாதிரி மற்ற பேங்க்கும் அதை தவிர்த்துட்டா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய குற்றம் ஒன்றும் பண்ணுறதில்ல. மினிமம் பேலன்ஸை கொஞ்சம் குறையும். அதில் நீங்கள் பணம் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய அவங்களுக்கு தலைவலியாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க மினிமம் பேலன்ஸை பற்றியே ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மினிமம் பேலன்ஸை மற்ற பேங்க்கும் எடுத்துட்டாங்கன்னா, அந்த கண்டிஷனை மற்ற பேங்க்கும் எடுத்துகிட்டு மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மக்கள் சந்தோஷப்படுறது உங்கள் கையில் இருக்குது. மற்ற பேங்க்கும் இதை யோசித்தா நல்லாயிருக்கும். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.